அனைவருக்கும் வணக்கம். இந்த யானை சிற்பத்தை பாருங்களேன். ரொம்ப அழகா வண்ணமயமா இருக்கு இல்லையா? இன்னும் நீங்க கூர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நல்லா தெரியும். இந்த யானை சிற்பம் பெண்களை கொண்டே வரையப்பட்டுள்ளது. இந்த சிற்பத்துக்கு என்ன பேருன்னா, நவநாரி குஞ்சரம் அப்படின்னு பேரு. நவம் என்றால் 9, நாரி என்றால் பெண், குஞ்சரம் என்றால் யானை. பெண்கள் பரதநாட்டியம் ஆடும்போது நம்ம பார்த்துருப்போம். அதாவது அவங்க முகத்திலேயே நவரசத்தை காண்பிப்பார்கள். இரக்கம், கோபம், வீரம், நகைச்சுவை, காதல், அச்சம், வெறுப்பு, வியப்பு, சாந்தம் அப்படின்னு நவரசத்தை காண்பிப்பார்கள் அல்லவா? அதை சித்தரிப்பது தான் இந்த அழகான ஓவியம். இதை ஏன் கோயிலில் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா, மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் இந்த 9 குணங்களும் அல்லது 9 உணர்வுகளும் வந்து போகும். எனவே இறைவனை சரணடைந்து எந்த நிகழ்வு வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை தர வேண்டும் என நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை போன்ற அழகான சிற்பங்கள் கோயிலில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் சரி, இந்த சிற்பம் இப்பொழுது எங்கே இருக்கிறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. சென்னை சென்ட்ரலில் இருந்து திருவள்ளூர் செல்லும் ரயில் பாதையில் செவ்வாய்ப்பேட்டை ரோடு என்கின்ற ரயில்வே நிலையத்தில் நீங்கள் இறங்கினால் சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவூர் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில்தான் இந்த அற்புதமான சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பழமையான நவநாரி குஞ்சரம் சிற்பங்களை நீங்கள் ஆழ்வார் திருநகரி ஆதிநாத சுவாமி கோயிலிலும், திருக்குறுங்குடி பெருமாள் கோயிலிலும், தேவியாபுரம் ஸ்ரீ கனககிரீஸ்வரர் கோயிலிலும் மட்டுமே பார்க்க முடியும். மேலும் இந்த ஆலயத்தில் உலகிலேயே முதல் முறையாக நவபாஷாணத்தால் செய்யப்பட்ட ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நாம் அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.